எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. மக்களோட களத்தில் இருக்கீங்க, மக்கள் பல்சு தெரிஞ்சவங்க தான் நீங்கள்லாம் களத்தில் இருக்கீங்க. அவங்க முதன்மையாக வைக்கிற விமர்சனமே குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல். சார் இதெல்லாம் குடும்ப ஆட்சி நாட்டில் எல்லாம் இந்தியா ஃபுல்லாக குடும்ப ஆட்சிக்கு தான். இப்போ நானும் எங்கள் அப்பா ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார். நம்ம கிளை செயலாளர்லேருந்து அடிமட்டத்துலேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். கட்சியே குடும்ப கட்சி தான் சார். அது எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் அண்ணா சொன்ன மாதிரி எல்லாம் ஒரே வயத்தில் பிறக்க முடியாதனால நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாமே குடும்பம் தான் சார். அது விமர்சனத்துக்காக பேசுகிறது சார். இப்போ எங்கே உழைக்காத எங்கள் உதயநிதி வந்திருக்காருன்னு உழைச்சி தான் களத்தில் வந்திருக்காரு. விஜய் ஃபேக்டரி எப்படி இருக்குன்னு பார்க்க சார் அது சொல்ல வேண்டிய வேலையே இல்லை சார். இந்த எலெக்ஷனோடு முடிச்சுக்குவாங்க. இந்த தேர்தல் திமுகவுக்கு முடிவு கட்டணுங்கிறார் எடப்பாடி. அவரது 10 தோல்வி சார். இது 11வது தோல்வி தயாராக இருக்கணும் சார். நீங்கள் களத்தில் பாருங்கள் மக்கள் யார் பங்குறாங்க. நாங்கள்லாம் சொன்னதை செய்துட்டு சாதனையை சொல்லிவிட்டு முதல்வருடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு இப்போ வருகின்ற தேர்தலுக்கு வாக்குறுதியை சொல்லி தான் வாக்குகள் கேட்குறோம். ஏன்னா எப்போவுமே திமுகவுடைய வாக்குறுதியை தான் பார்ப்பாங்க, அவங்களே கூட கேட்பாங்க. ஏன்னா அண்ணா திமுகவில் எடப்பாடியே கூட இந்த வாக்குறுதியெலாம் சொன்னியே செஞ்சேன்னு நம்மளை தான் கேட்குறாரு. ஆனால் அவர் சொன்னது எப்போவுமே அவர் செஞ்சதே கிடையாது.